ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். ஒரு அன்பர் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு அன்பர் முன்னூர்லேருந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? அப்பா, எதையெல்லாம் யார்கிட்டலாம் சொல்லப்படாது, எதையெல்லாம் யார்கிட்டலாம் சொல்லப்படாது அப்படின்னு கேட்டார். அவர் எல்லாத்தையும் சொல்லிவிடுவார். அதனால் அவங்க மனைவி என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நாம் செய்கிற தான தர்மத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. தான தர்மம் செஞ்சால் யார்கிட்டையும் சொல்லப்படாது. நாம் கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம், ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், அதையும் நம்ம யார்கிட்டையும் சொல்லப்படாது. அப்புறம் வீடு வாங்கி முடிக்கிறோம், ஒரு சொத்து வாங்கி முடிக்கிறோம், அது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லப்படாது. அது தடை வந்துடும். அப்புறம் நம்முடைய எதிர்கால திட்டங்களை சொல்லக்கூடாது யார்கிட்டையும். ஆனால் வீட்டில் சொல்லணும். தொழிலில் வர்ற லாபத்தை நம்ம யார்கிட்டையும் சொல்லப்படாது, வீட்டில் சொல்லணும். நம்ம வாங்குகிற சம்பள தொகையை யார்கிட்டையும் சொல்லப்படாது, வீட்டில் சொல்கிறது மட்டும் இல்லை, கொடுத்துடணும். அடுத்து தாய்மை அடைந்து 3 மாதங்கள் முடிகிற வரைக்கும் அந்த ப்ரெக்னன்சி சொல்லப்படாது. ஆனால் கணவன்கிட்டையும் மாமியார்கிட்டையும் சொல்லிவிடணும், அம்மாட்ட சொல்லணும். அப்புறம் குடும்பத்தில் வரவு செலவு கணக்கை சொல்லவே படாது. ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லணும், வெளியில் சொல்லப்படாது. தங்க நகை ஒன்று வாங்குகிறோம், அதை வாங்கி முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சொல்லப்படாது. வாங்கின பிறகு கூட சொல்லப்படாது, அது பிரச்சனையாகிடும், பொறாமையாடும். அப்புறம் வீட்டில் புதுசாக ஒரு பொருள் வாங்கினோம், வாங்கி முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லப்படாது. மளிகை பொருளை நம்ம வாங்குகிறோம், அதனுடைய அளவே சொல்லப்படாது. அப்புறம் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கிறத பற்றி வெளியில் சொல்லப்படாது. அப்புறம் பிள்ளைகளுடைய அந்த படிப்பை பற்றிய விஷயத்தை, அந்த விவரத்தை வெளியில் சொல்லவே படாது. இது மாதிரி சொல்லாமல் இருந்தால், இந்த மாதிரி நம்ம இந்த வழிமுறையை கடைப்பற்றினோம்னாக்கா கண்டிப்பாக நாம் நல்லா இருப்போம். கண்ணாறுலாம் வராது. சரியா? கண்டிப்பாக கண்ணாறு வராது, நம்மளுக்கு இடைஞ்சலும் வராது. அல்லாஹ் மாலிக்.